வணக்கம், வெல்கம் டு கிரேஸ் மெட்ரி வீடியோஸ். நாம் இந்த வீடியோவில் 4ஆம் வகுப்பு சமூக அறிவியல் அரையாண்டு தேர்வு தொகுத்தறி மதிப்பீடு பார்க்க போகிறோம். விடைகள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். விஜி தன் தோழியிடம் மயிலுக்கு போர்வை தந்த வள்ளல் குறித்து கூறுகிறாள். அவள் எந்த வள்ளலை பற்றி கூறியிருப்பாள்? நமக்கு மயிலுக்கு போர்வை தந்த வள்ளல் யாருன்னா பேகன். அடுத்து குதிரைகளை பரிசாக வழங்கிய வள்ளல், அது நல்லி. சரியா? காரி முல்லைக்கு தேர் கொடுத்தார். நெடுமுடிக்காரி அவர் குடியிருப்புகளை கொடுத்தார் மக்களுக்கு. சரியா? வல்வில் ஓரி இசைக்கலைஞர்களுக்கு பாணர்களுக்கு அவங்களுக்கு உதவி செஞ்சார். அதனால் நல்லி தான் அதுவே சரியான விடை. தமிழ் வாழ ஔவைக்கு நெல்லிக்கனி வழங்கிய வள்ளல். கொஸ்டினை பார்த்தோன்னே சொல்லிடுவோம். ஔவைக்கு நெல்லிக்கனி வழங்கியது அதிகமாக. பாரி வள்ளலின் கொடை சிறப்பு என்னது அப்படின்னா முல்லைக்கு தேர் வழங்கியது. மக்கள் வாழ்வதற்காக குடியிருப்புகளை வழங்கிய வள்ளல் யாருன்னா நெடுமுடிக்காரி. சரியா? எல்லா வள்ளல்களையும் பார்த்தாச்சு. இப்போ ஆய் என்ன பண்ணார் அப்படின்னா விவசாயிகளுக்கு கால்நடைகளை பரிசாக கொடுத்தாராம். சரியா? ஆய் அப்படிங்கிற வள்ளல். அடுத்து கோடிட்டிடங்கள் தோட்டி மலை பகுதியை ஆட்சி செய்த வள்ளல் நல்லி. பாரி ஆண்ட பரம்பு மலை அமைந்துள்ள மாவட்டம் சிவகங்கை, இப்போ இருக்கிற சிவகங்கை. வல்வில் ஓரி என்ற வள்ளல் ஆண்ட மலைப்பகுதி கொல்லிமலை, வல்வில் கொல்லிமலை அப்படி வரும். அடுத்து பழனி மலைப்பகுதியை ஆட்சி செய்த வள்ளல் பேகன். நெடுமுடிக்காரி ஆண்ட திருக்கோவிலூர் எந்த மாவட்டத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னா கள்ளக்குறிச்சி மாவட்டம். இப்போ குற்றாலம் எங்கே இருக்குது? தென்காசி மாவட்டத்தில் இருக்குது. ஒகேனக்கல் பரிசல் சவாரிக்கு பெயர் பெற்றது. வட்டப்பாறை அருவி காடு சூழ்ந்த அருவி. அடுத்து தேனி சுருளி அருவி தேனி மாவட்டத்தில் இருக்குது. தலையாறு தமிழ்நாட்டின் மிக உயரமான அருவி. இப்போ சரியாக தவறாக பார்க்கலாம். கடல் மட்டத்திலிருந்து உயர்ந்த தட்டையான நிலப்பகுதி மலை, அது தவறு. உயர்ந்த தட்டையான நிலப்பகுதி பீடபூமி. சரியா? அடுத்து தொட்டப்பட்டா சிகரம் நீலகிரி மலையில் அமைந்துள்ளது. சரி. மிகவும் உயரமான இயற்கை நில அமைப்பு சமவெளி என்பது தவறு. கடலோரம் அமைந்த நில அமைப்பு பீடபூமி என்பதும் தவறு. சரியா? கடலோரம் அமைந்த நில அமைப்பு கடற்கரை. சமவெளிகளை விட பீடபூமிகள் சற்று உயர்ந்து காணப்படும். சரி. அடுத்து வேறுபட்டது குற்றாலம், ஐந்தருவி, காடு சூழ்ந்த அருவி, தென்காசி. இதில் தென்காசி, குற்றாலம், ஐந்தருவி இது எல்லாம் ஒரே பகுதியை சொல்லுது. ஆடுன்னு அவுட்டு காடு சூழ்ந்த அருவி, அதாவது அது மட்டும் கன்னியாகுமரி மாவட்டம், மீதி எல்லாமே தென்காசி மாவட்டத்தில் இருக்கிறது. குற்றாலத்தில் இருக்கிற அருவி. ஒகேனக்கல் தென்றல் வீசும் அருவி, பரிசல் சவாரி, தருமபுரி. சரியா? இப்போ இந்த ஒகேனக்கல் தென்றல் வீசும் அருவி, பரிசல் சவாரி, தருமபுரி. இதில் வேறுபட்டது தென்றல் வீசும் அருவி. அடுத்து கன்னியாகுமரி வட்டப்பாறை காடுகள், பரிசல் சுற்றும் அருவி. இதில் எல்லாமே கன்னியாகுமரி வட்டப்பாறை அருவியை பற்றி குறிக்குது. இது மட்டும் வித்தியாசம், பரிசல் சுற்று அருவி. அடுத்து காவிரி, வட்டப்பாறை, ஒகேனக்கல், சுருளி. இது எல்லாமே மூன்றுமே அருவிகளை குறிக்கிறது. காவிரி மட்டும் ஆற குறிக்கிறது. அதனால் அதை எழுதிடுறோம். சுருளி தேனி, தென்காசி, தலையாறு. இங்கே சுருளி அருவியும் தலையாறு அருவியும் தேனி மாவட்டத்தில் இருக்குது. சரியா? இல்லை தென்காசி மட்டும் இதில் வேறுபட்டது, அதனால் எழுதிடலாம். இப்போ தமிழ்நாட்டின் எல்லைகளை குறித்ததான கேள்வி. சரியா? தமிழ்நாட்டு மேப்பை நல்லா பார்த்துக்கிட்டு அதை கரெக்டாக நம்ம படிச்சிருந்தோம்னா இந்த கேள்விக்கு எளிதாக விடையளிக்கலாம். தமிழ்நாட்டின் வடமேற்கு எல்லை நான் தானே, கன்னடம் எந்த மொழி தானே. சரியா? வடமேற்கு எல்லை கன்னடம் பேசுவாங்கன்னா கர்நாடகம். தமிழ்நாட்டின் மேற்கு எல்லை நான் தானே, மலையாளம் எங்கே பேசுவாங்க? கேரளா. அடுத்து தமிழ்நாட்டின் கிழக்கு எல்லை நான் தானே, நீலக்கடல், கிழக்கே வங்காள விரிகுடா. சரியா? கிழக்கே வங்காள விரிகுடா. தமிழ்நாட்டின் வடக்கு எல்லை நான் தானே, அது என்னது? தெலுங்கு மொழி பேசுகிற இடம் ஆந்திர பிரதேசம். தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியில் இருக்கிற பெருங்கடல் என்னது? இந்திய பெருங்கடல். சரியா? இப்போ இந்த பற்றியை சரியாக படித்து கேட்கப்பட்டிருக்கிற கேள்விகளுக்கு விடையளிக்கணும். நித்யா மும்பையிலிருந்து சென்னைக்கு செல்ல தேர்ந்தெடுத்த சாலை. சென்னைக்கு மும்பை டு சென்னை போகிறதுக்கு NH44ங்கிற சாலை. சரியா? அது. அடுத்து சத்யா சென்னைக்கு செல்ல தேர்ந்தெடுத்த போக்குவரத்து வகை பார்த்தீங்கன்னா, சத்யா மும்பையிலிருந்து சென்னைக்கு கப்பல் வழியாக அப்போ என்னது? நீர்வழி. கப்பல் எது வழியாக போகும்? நீர்வழி. அதனால் நீர்வழி போக்குவரத்து. அடுத்து ரஞ்சனி சிங்கப்பூரிலிருந்து சென்னைக்கு எந்த வாகனத்தில் வந்திருக்கக்கூடும்?
சென்னைக்கு வான் வழியாக வந்தார் என்பதிலிருந்து அவர் வந்து விமானத்திலிருந்து வந்திருப்பாங்க. அடுத்து சுபா மதுரையிலிருந்து சென்னைக்கு செல்ல தேர்ந்தெடுத்த போக்குவரத்து வகை. சுபா வந்து பேராகிராஃபில் பார்த்தீங்கன்னா மதுரையிலிருந்து சென்னைக்கு ரயில் மூலமாக வந்திருந்தார். அதனால் இருப்பு பாதை வழி. சரியா? போக்குவரத்து எத்தனை வகைப்படும்? 3 வகைப்படும். சரியா? சாலை வழி, நீர்வழி, வான்வழி. அந்த சாலை வழியில் தான் 2 வகையாக பிரியும். அது வந்து இருப்பு பாதை வழி அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியும். நிலவழி, நீர்வழி, வான்வழி. இதில் நிலவழியில் வந்து 2 வகையாக பிரியும். சாலை வழியும் இருப்பு பாதை வழியும். சரியா? அதனால் போக்குவரத்து 3 வகைப்படும் என்பது தான் சரி. அடுத்து பார்ட்டிசிப்போருக்கு ஊர்களை வழங்கியது யார்? வல்வில் ஓரி. சரியா? 7 வள்ளல்களும் ஊர்களை வழங்கிய வள்ளல் வந்து வல்வில் ஓரி. மக்களுக்கு குடியிருப்புகள் கட்டித்தந்தது நெடுமுடிக்காரி. சரியா? முல்லைக்கு பாரி என்ன வழங்கினார்னா முல்லைக்கு தேர் வழங்கினார். மயிலுக்கு போர்வை வழங்கியது பேகன். அவைக்கு நெல்லிக்கனி வழங்கியது யாருன்னா அதியமான். சரி? அதியமான் நெல்லிக்கனி வழங்கினார். இங்கே வந்து கடையில் வள்ளல்களும் அவங்க ஆட்சி செய்த பகுதியும் கொடுத்துருக்காங்க. கரெக்டாக நம்ம வள்ளல்களை முதல்ல எழுதிக்கலாம். இங்கே வந்து பேகன், பாரி, நல்லி, வல்வில் ஓரி, நெடுமுடிக்காரி வள்ளல்கள் பேர் கொடுத்துருக்காங்க. பேகன் வந்து ஆட்சி செய்த பகுதி பழனிமலை, பாரி பரம்புமலை, நல்லி தோட்டிமலை, வல்வில் ஓரி கொல்லிமலை, நெடுமுடிக்காரி திருக்கோவிலும். சரியா? அதை வந்து கரெக்டாக நம்ம எழுதிக்கலாம். இப்போ தமிழ்நாட்டில் உள்ள காடுகளின் வகைகள் வந்து 3: இலையுதிர் காடுகள், பசுமை மாறா காடுகள், அலையாத்தி காடுகள். அடுத்து அலையாத்தி காடுகளின் வேறு பெயர்கள். அலையாத்தி காடுகளுக்கு சதுப்பு நில காடுகள், மாங்க்ரோவ் காடுகள்னு 2 பேர் உண்டு. இங்கே ஏதேனும் 5 வாகனங்களின் பெயர்களையும் போக்குவரத்து என்ன? இப்போ நான் என்ன எழுதியிருக்கேன்னா பேருந்து, மகிழுந்து, விமானம், ரயில் வண்டி, கப்பல். பேருந்து சாலை வழியாக செல்லும், மகிழுந்துனா கார் சாலை வழியாக செல்லும், விமானம் வான்வழி, ரயில் வண்டி இருப்பு பாதை வழி, கப்பல் நீர்வழி. சரியா? சரியான விடை. நீங்கள் என்ன விடை எழுதியிருக்கீங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் நம்ம சேனலில் வர்ற வீடியோஸ் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே கமெண்ட் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.